தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, அப்ப நாங்கள் இன்றைக்கு எத்தனை பொருள் படிக்க போறோம்னா 9வது 10 என்ன? அப்போ 9வது 10வது குறள். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலா என்று சொல்லி சொன்னால் புகழ் இப்படித்தான் இப்ப படிக்கிறோம். என்ன புகழ் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் வசையிலா வன் பயன் குன்றும். யாருக்கு? இசையிலா யாக்கை பொறுத்த நிலா. ரெண்டா புகழ் இல்லாதாக்கள உலகத்தில இருந்த, அதாவது பூமி தாங்கினால் இந்த பூமிக்குள்ள இருக்கிற அந்த பலன் எல்லாம் குன்றிவிடும். அதாவது மரங்கள் செழித்து வளராதான் என்றதான் இந்த கருத்து. அல்லது நாடே செழித்து வளமாக இருக்காது. யாரை தாங்கினால்? பூமி புகழில்லாத ஆக்களை தாங்கினார். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலா. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலா என்று சொல்லி சொன்னா உதாரணம். அதை நீங்க யோசிக்கிறீர்கள். என்ன இந்த நிலத்தில புகழ் இல்லாதாக்கள நிலம் தாங்கினால் ஏன் நிலத்தின் என்ன அதில் வளம் குறைய வேணும் என்று யோசிப்பீங்க. செழிப்பு என்ன குறைய வேணும் யோசிப்பீங்களோ? என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அதை பூமி என்று சொல்லி சொன்னால் நாடுந்தான். சரியோ? இப்ப புகழ் இல்லாமல் விட்டால் என்னடா புகழங்களுக்கு எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். புகழ் நாங்கள் நல்ல விஷயங்கள் பண்பாளா இருப்போம் முதல்ல. பிறகு என்ன செய்வோம்? செய்யாத மட்டும் பண்போட உங்களுக்கு என்ன இருக்கணும்? அறிவுள்ளாக்களா இருக்கணும். சரியோ? பண்போட அறிவும் இருக்கணும். அறிவு மட்டும் இருந்தா போதுமோ? உழைப்பும் இருக்கணும். நாங்கள் வேலை செய்யணும். எங்களோட அறிவை பண்பை கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தை முன்னேற்றத்துக்கு நாங்கள் வேலை செய்யணும். சரியோ? வேலை செய்யணும். பிறகு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நாங்கள் வேலை செய்யக்குள்ள என்ன நடக்கும்? உலகைக்குள்ள நாங்கள் ஈதல் செய்வோம். சரியோ? இதுகளால எங்களுக்கு என்ன வரும்? புகழ் வரும். அப்படி இதெல்லாம் செய்யல. இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த ஆப்பிள் இந்த போனை கண்டுபிடிக்கிறவர் என்ன செய்தவர்? கடுமையாக உழைச்சவர். உழைப்பு சொன்னால் என்ன? முயற்சி. என்ன என்றால் என்ன? முயற்சி. அப்ப அதுக்கு முதல் அறிவு, முதல் பண்பாய் இருந்திருப்பார். சரியோ? அப்ப இந்த ஆப்பிள்லயே இந்த போனை எல்லாம் அவர் செய்து விடணும்.
தனக்கு புகழ்ன்றதுக்காக செய்தாரோ? உலகம் பிரயோசனப்படட்டும். அப்ப அது என்ன அது ஒப்புரவு. அதால அவர் என்ன அதால டெக்னாலஜி வளர்றதால உலக வளர்ச்சியும் ஏற்படுது இல்லையோ? ஆம் டீச்சர். அதே நேரம் அவருக்கும் பெயர் புகழ் வருது. பெயர் வருதுன்னு சொல்லி சொன்னா புகழ் வருது. அப்ப அவருக்கு புகழ் இல்லாமல் அவர் வீட்டுக்குள்ளேயே நான் 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த போன் கிடைச்சிருக்குமோ? இல்ல. இல்ல. நாங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் டெலிபோன்ல இப்படி ஜூமா கண்டுபிடிக்காட்டி நாங்கள் கதைப்போமோ? இல்ல டீச்சர். அப்ப இந்த பயன் எல்லாம் நாங்கள் பெறுவோமோ? இல்ல இல்ல. டீச்சர். அப்ப நாடு இப்ப இதுகளுடன் இல்லாமல் விட்டால் என்ன? இந்த மண்ணுக்கு வளம் இல்லை, செழிப்பு இல்லை. இந்த மண்ணுக்கு செழிப்பு. இல்ல. அப்ப அந்த புகழ் இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். சரியோ? புகழ் பெறணும் என்றால் நாங்க என்னென்ன செய்ய வேணும்? பண்பா இருக்க வேணும், அறிவு படிக்க வேணும், வேற என்ன செய்ய வேணும்? முயற்சி படிச்சா மட்டும் போதாது, வேலை செய்ய வேணும். வேலை செய்ய வேணும். பிறகு ஒப்புரவு இதை செய்ய புகழ் வந்தால் இந்த மண்ணுக்கு பயன். நாங்க இருக்கிற மண்ணுக்கு அது பயன். இப்ப இதுகள் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் இப்படி ஒழுங்குறதும் நித்திர உள்ளதும் சாப்பிடுறதுமா இருந்தால் வீணா இந்த நிலத்துக்கு நாங்கள் எப்படியானவர்களாக இருப்போம்? பிரயோசனம் இல்லாதவர்களாக. பாரமா இருப்போம். சரியோ? பாரமா இருந்தால் மண்ணுக்கு வளம் இருக்கோ? இல்ல டீச்சர். இல்ல, வளம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்லப்படுது. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். அப்ப அதால இந்த நாட்டின் செழிப்புகள் எல்லாம் குறை. வசையில்லாத உடம்பை தாங்கியவர்களின் நிலம் புகழ் இருக்கிற அதுக்கு இருக்கிற புகழ் எல்லாம் குன்றி அதுக்கு என்ன வீழ்ச்சி தான் வரும். அதன் பயனெல்லாம் குன்றும். விளங்கிச்சோ? இப்ப விளங்கிச்சோ? புகழுக்கு என்னென்ன காரணம் சொல்லுங்க. சொல்லுவீங்க புகழுக்கு என்னென்ன காரணம்? மாதிரி சொல்லப்படும் டீச்சர். சொல்லணுமா? நல்ல பண்பு இருக்க வேணும், நல்ல அறிவு இருக்க வேணும், முயற்சி செய்து நல்லா வேலை செய்ய வேணும். அது அவ்வளவும் செய்தால் ஈகை அதை தொடர்ந்து ஈகை ஒப்புரவு செய்ய வேணும். இவ்வளவும் செய்தால் எங்களுக்கு புகழ் வரும். புகழ் வந்தால் புகழ் என்று சொல்லி அது எங்களுக்காக போடும் இல்ல, உலகத்துக்காக போடும். இவ்வளவும் என்னதுக்காக? அது புகழ் தந்த பாடல வரும். நாங்கள் புகழை தேடி போகக்கூடாது. புகழ் எங்களை தேடி வரும். சரி, ஒரு காலம் நாங்க புகழ் வரமண்டு போட்டு ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. அது தானா தேடி வரும். ஏன்னா இதுகள் நீங்க செய்தா புகழ் தானா வரும், கண்டிக்காது. தெரியும்? அப்ப இவ்வளவு புகழ் வந்தால் நாடு செழிக்கும். அப்ப புகழ் இல்லாமல் விட்டால் நாடு செழிக்காது. இதுதான் எத்தனையாவது குரல் இது? 9வது குரல். 10வது கேளுங்கோ. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். சரியோ? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். சரியோ? திருப்பி சொன்ன கேளுங்கோ. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். வசை என்றால் என்ன? இகழ்ச்சி, புகழ் இல்லையா? வசை ஒழிய என்றால் அவர் எப்படியானவரா வாழ்வார்? இகழோடு வாழ்வார். வசை ஒழிய வசை இல்லாமல் என்றால் அப்படி வாழ்வார், புகழோடு வாழ்வார். நெகட்டிவ் பார்ட் சொல்லிடும். muay muay etegala kuwa muay muay etegala kuwa muay etegala kuwa இங்க தான் சொல்லப்படுது. வசை என்ன? பாசிட்டிவ் நெகட்டிவ்? நெகட்டிவ். ஒழிய என்றால் என்ன? இல்லாமல். பாசிட்டிவ். நெகட்டிவ். அப்ப வசை இல்லை என்றால் நெகட்டிவ் உங்களுக்கு என்ன வர போதாங்க? புகழ். பாசிட்டிவ் புகழ். அதான் வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் என்றால் எப்படிப்பட்டவர் அப்ப வாழ்வார்?
புகழோடு வாழ்வார், புகழோடு இருப்பவர் வாழ்வார். அவர்தான் உண்மையா உலகத்துல வாழறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஒரு புகழ் இருக்கும். சரியோ? அந்த புகழை பற்றி பிறகு சொல்லணும். எப்படி அதை நீங்க போலண்டாப்புல நாங்க பெருசா ஒண்ணும் செய்ய தேவையில்லை. பிறகு சொல்றோம் எப்படி செய்யலாம். மற்றது என்ன? இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர். அப்ப இசை ஒளிய. இசை என்றால் என்ன? புகழ். புகழ். பாசிட்டிவ் நெகட்டிவ்? பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஒளி என்றால் என்ன? இல்லாமல். நெகட்டிவ் பாசிட்டிவ்? நெகட்டிவ். நெகட்டிவ். இது என்னது முதல்? இசை ஒளிய. முதலாவது என்ன? பாசிட்டிவ். பாசிட்டிவ். நெகட்டிவ். மிச்சம் என்ன? இசை ஒளிய என்னவா இருக்கும் அதுக்கு? நெகட்டிவ். என்ன நெகட்டிவ்? வாழ மாட்டார். நோ, நெகட்டிவ் என்னமா? புகழ் இல்லாமல் வாழ அது என்ன பேர்? ஒன்று பேரு சொல்லணும். வசை. வசை. சரியோ? இசை ஒளிய என்றால் என்ன? ரெண்டும் சேர்ந்தது இசை ஒளிய. வசை. வசையே பாசிட்டிவ் குவா நெகட்டிவ்? நெகட்டிவ். பிளஸ் குவா மூவாய் எத்தகால மூவாயா? அப்ப வசை இசை என்ன? பாசிட்டிவ். ஒளிய ரெண்டும் சேர்ந்தது என்ன வருது உங்களுக்கு? வசை. வசை. அப்ப என்ன சொல்லப்படுது? இசை ஒளிய என்றால் அப்படி எப்படி வாழ்றாரு இசை ஒளிய என்றால் என்னது? புகழ் இல்லாமல். வசையாக என்ன? வாழ்பவர் எப்படிப்பட்டவர்? ரெண்டாலும் என்ன? அவர் உயிரோட இருந்தாலும் ஒரு தரத்தையும் பிரியோசனம் இல்லையா? நான் முந்தையும் படிச்சிருக்கிறோம். உயிரோட இருந்தாலும் அவர் வாழ்றாரோ? உயிரோட இருக்கிறாரோ? ஜஸ்ட் அவற்றை கார் மட்டும்தான், உடம்பு மட்டும்தான் இருக்குது. அவர் இறந்தவராகத்தான் கருதப்படுது. அப்ப என்ன? வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வார் என்றால் அது எப்படி வாழ்றவர் சொல்லுங்க. அதை பாசிட்டிவா சொல்லுங்க. அவர் புகழோடு வாழ்வர். அவர்தான் வாழ்பவர். வசை ஒளி என்றால் புகழோட வாழ்பவர் தான் வாழ்பவர். இசை ஒளி என்றால் என்ன? இசை ஒளி என்றால் வாழ்பவர் வாழாதவர். வசை புகழ் இல்லாம வாழ்பவர் வாழவில்லை. புகழ் என்றால் போல நாங்கள் பெருசா நினைக்கிறதோ இல்லை. இரண்டா எல்லாரும் புகழோட வாழணும். நீங்களும் புகழோட வாழணும். உங்கள் முதல் புகழ் எங்க ஆரம்பிக்குது? வீட்டில். எப்படி வீட்டுல ஆரம்பிக்குது? அம்மா அப்பா என்று சொல்லு கேட்டு சரி அவையோட சந்தோஷமா இருந்தால் நீங்கள் யாரால புகழப்படுவீர்கள்? வீட்டுல அம்மா அப்பா. அப்பா அம்மாவால நீங்க புகழப்படுவீங்க. முதலாவது புகழ். அப்ப வீட்டுல ஒரு பிள்ளை அம்மா அப்பா என்று சொல்லு கேட்காமல் படிக்காமல் தன்ற பாடல நடந்தால் அந்த பிள்ளை இசையோட வாழுதோ புகழோட வாழுதோ? இசையோட வாழுது. ஆமா, சொல்லு கேட்காமல் அந்த பிள்ளை வீட்டிலேயே பிரயோசனம் இல்லை. அம்மா அப்பா என்று சொல்லும் கேட்கல, தன்ற பாட்டிலும் நடக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்? புகழா இருக்கிறவரோ இகழா இருக்கிறவரோ? இகழா இருக்கிறவர். அப்ப அந்த புள்ள வீட்டுல இருந்தும் பிரயோசனம் இல்லை. அப்ப முதலாவது வீட்டுல புகழ் வருது எங்களுக்கு. ரெண்டாவதுங்க வருது புகழ் பாடசாலை ஊர்விட்ட ஆசிரியர்கிட்ட. சரியோ? ரெண்டாவது புகழ் எங்க வருது? பாடசாலையில. இப்ப பாடசாலையில நீங்கள் ஆசிரியர் சொல்லு கேட்டு ஒழுங்கா படிக்கல என்றால் அந்த ஆசிரியர் உங்களை புகழ்வார் இல்ல. இந்த பிள்ளை சொல்லி கொடுத்தாலும் படிக்கிறது இல்லை சொல்லி அந்த பிள்ளைய அந்த ஆசிரியர் புகழ்வாரோ இகழ்வாரோ? இகழ்வார். அப்ப ரெண்டாவது புகழ் நீங்கள் எடுக்க வேணும். சரியோ? அப்ப இந்த நிலத்துக்கு பாரம் இல்லாமல் இருக்கிறது, நாடு செழிக்க வைக்கிறது. சரியோ? ரெண்டாவது. மூன்றாவது புகழ் என்னது? மூன்றாவது நீங்க இப்ப எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போவீங்க. வேலைக்கு போற இடத்துல யாரால புகழப்படணும்? நீங்கள் வேலை செய்யற மேனேஜரோ அந்த பொஸ் முதலாளி அவரால் நீங்க புகழப்படணும். ஏன்? இந்த பிள்ளை ஒழுங்கா நல்லா வேலை செய்யறா, நல்ல கடமையா எல்லாம் செய்யறா, அந்த கள்ள மடிக்காம. சில பேர் வேலை செய்யறவங்க போட்டு போன்ல நிற்கணும். அப்ப அவையிலெல்லாம் வசையோட வாழ்ற உலகத்துக்கு அதாவது நாடுக்கு முன்னேற்றம், பூமிக்கு பாரம் என்ன. அப்ப மூன்றாவது எங்க உங்களுக்கு புகழ் வருது? வேலை இடத்துல. நாலாவது இடம் என்ன? நீங்க வேலையில எல்லாம் முடிச்சு போட்டு வந்தால் எது? நீங்கள் குடும்பத்துக்குள்ள போவீங்க. சரி, எப்ப எங்க போவீங்கள்? குடும்பத்துக்குள்ள போனால் அந்த குடும்பத்துல
2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து என்ன செய்யணும்? அவையில் ஒற்றுமையா வாழணும். அப்போ ஒருவர் குடும்பத்துல புகழ் வரணும். இந்த குடும்பங்கள் கணக்கு குடும்பம் சேர்ந்த அப்புறம் எங்க போறது? சமுதாயத்துக்குள்ள. அப்ப நீங்க குடும்பத்தில நாங்கள் சந்தோஷமா இருந்தால் அந்த புகழ் எங்க போகும்? சமுதாயத்துக்குள்ள போகும். என்ன? ஆம் அப்படி அப்படியே சமுதாயத்தோட ஒப்புரவு அப்படின்னு போய் இப்படித்தான் புகழ் வருது. அப்ப உங்களுக்கு இப்ப பொறுப்பு இருக்கோ இல்லையோ புகழ் எடுக்கிறதுக்கு? ஆம் டீச்சர். இருக்கு. சரி, நீங்க யார்கிட்ட இப்ப புகழ் எடுக்கணும் நீங்க இந்த வயதுல? வீட்டுல அம்மா அப்பா அப்பா அம்மாட்ட, பாடசாலை பாடசாலையில ஆசிரியர். சரியோ? இனி கொஞ்ச நாள் வேலை செய்ய போனா வேலைக்கு போனா வேலை செய்யற இடத்துல. சரியோ? இப்படித்தான் புகழ் வர்றது. புகழ் என்றாப்பல நாங்கள் கடமையா யோசிக்க தேவையில்லை. என்ன? ஆம் டீச்சர். அப்ப நோபலாய் புகழ் எங்களுக்கு எப்படி வரும்? பண்பாய் இருக்க வேணும். சொல்லுங்க புகழ் எப்படி வரும்? பண்பா இருக்க வேணும், அறிவோடு இருக்க வேணும், முயற்சி செய்து வேலை செய்ய வேணும், ஈகை ஒப்புரவு போன்ற நல்ல செயல்களை செய்ய வேணும். செய்யணும். அது தண்ட வாழ்ல எங்களுக்கு தண்ட வாழ்ல புகழ் வரும். அப்படி வாழ்பவர் தான் எப்படிப்பட்டவர்? உயிர் வாழ்பவர். இப்படி வாழ்றவர் தான் உயிர் உயிர் வாழ்பவர். ரிஷிகேஷ் வகுப்புல இருந்தோண்டும் கவனிக்காம இருக்க கூடாது. அனைவரும் கை ரெண்டு பேரும் மேல கை வச்சிருக்கலாம். 2 பேரும் கை மேலுக்கு இருக்கணும். அதாவது வசையா வாழ்றவையில் அப்படி வாழ்ந்தும் வாழாதவர். சரி, இப்ப யார் சொல்ல போறீங்க? டீச்சர் குரலை திருப்பி சொல்றீங்க. இது ரெண்டையும் அம்மா. ஆம் டீச்சர். வசையிலா வன்பயன் குன்றும். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த இலா. சரியோ? வசையிலா வன் பயன் குன்றும். வசையிலான்னு சொல்லி சொன்னால் என்ன? புகழ். புகழான நல்ல செழிப்பை தரக்கூடிய மண்ணின் பயன் கூட குறையும். யாரை தாங்குவதனால்? தாங்குவதனால் என்ன நடக்கும்? அந்த பயன் தரக்கூடிய புகழானது மண் என்ன? അതിന്റെ இதே கூறிவிடும். சொல்லுங்க பாபம். மற்றதும் சொல்லணுமா? வசை ஒளிய வாழ்வாரை வாழ்வார். அது ஈஸி. வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வார். அதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் சொன்னானே. இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர். இந்த கருத்தோட யோசிச்சு பாருங்க. முதலாவது என்ன? வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வார். இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர். அது ஈஸி. சொல்லுங்க. மாதிரி சொல்ல போறேன் டீச்சர். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழ் இல்லாதவரின் உடலை தாங்கும் நிலம். புகழ் தாங்கும் வளம் நிறைந்த நிலம். புகழ் இல்லாதவரின் உடலை தாங்கும் வளம் இல்லாத நிலம். புகழ் இல்லாதவரின் உடலை தாங்கும் வளம் நிறைந்த நிலம். வளம் நிறைந்த நிலத்தின் பயன் குன்றும். வசையொலிய வாழ்வாரே வாழ்வார், இசையொலிய வாழ்வாரே வாழாதவர். புகழோடு வாழ்வாரே வாழ்பவர், ஆனால் இகழோடு வாழ்பவர் இகழோடு வாழ்பவர் வாழ்ந்தாலும் இறந்தவர் போல் கருதப்படுவார். வசையிலா வன்பயன் குன்றும்
இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழ் இல்லாமல் வாழும் வாழ்பவரின் உடம்பை, யாக்கை என்றால் உடம்பு, உடம்பை வாழ்பவரின் உடலை நிலம் தாங்குகின்ற, சுமக்கின்ற நிலம். சுமக்கின்ற நிலம். சுமக்கின்ற எப்படியான நிலம்? பழம் நிறைந்த நிலம். செழிப்பு நிறைந்த, பயன் நிறைந்த நிலம். அதனுடைய நிலத்தினுடைய என்ன நடக்கும்? இவரை தாங்கினால் அதிண்ட வளம் குறையும். சரியோ? அதான் சொல்லிடலாம், கூடாதாக்கள் இருந்தால் நாட்டில மழை பெய்யாதுன்னு சொல்லலாம். சரியோ? அதர்மம் கணக்க நடந்தால் உலகத்துல அத கூடாத விஷயம் நடக்கும்னு சொல்லி நம்ம வெளிப்பட்டிருக்கீங்க இல்லையோ? அதுதான் அந்த வளம் குறை. புகழ் இல்லாத ஆட்கள் உலகத்திலே இருந்தால் நாட்டின் வளம் குறை, மண்ணின் வளம் குறை. புகழ் இல்லாதவர்கள் அப்ப எல்லோரும் புகழாக வாழலாமோ இல்லையோ? எல்லோரும் புகழோட வாழலாம். சொல்லுங்க அடுத்ததற்கு. வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் வாழ்வர் வாழ்வார் வாழ்வார். இசையொலிய வாழ்வாரே வாழாதவர். புகழோட வாழ்பவர் வாழறவர் என்று கருதப்படுவார். ஆனால் இகழோட வாழ்பவர் உயிரிருந்தும் இருந்தவராக கருதப்படுவார். உயிரோட வாழ்ந்தாலும் இறந்தவராக கருதப்படுவார். இதுல ஜாக்கி என்றால் என்ன? உடல். உடம்பு. ஜாக்கி என்றால் உடம்பு. சரி சொல்லுங்க. சொல்ல போறீங்க? ஓகே, ராமன் சொல்லுங்க. அப்புறம் சாருஷன். வசையிலா வன்பயன் குன்றும், இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். அடுத்த முறை சொல்லுங்க. வசையொலிய வாழ்வாரே வாழ்வார், இசையொலிய வாழ்வாரே வாழாதவர். தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர். புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே. வசையில்லா வன்பயன் குன்றும், இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம். புகழ் இல்லாதவரின் உடலை தாங்குகின்ற வளம் நிறைந்த நிலம். புகழ் இல்லாதவரின் உடலை தாங்குகின்ற வளம் 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 நிறைந்த நிலம் குன்றும். வசையொலிய வாழ்வாரே வாழ்வார், இசையொலிய வாழ்வாரே வாழாதவர். புகழோடு வாழ்பவர் வாழ்வார் என கருதப்படும். ஆனால் இகழோடு வாழ்பவர் உயிரோடு இருந்தாலும் வாழாதவர் என கருதப்படுவர். சகினா சொல்லுங்கம்மா. வசையிலா வன் பயன் கூன்றும், இசையிலா யாக்கை பொறுத்த நிலம்.
புகழோடு வாழ்கின்ற நான் புகழின்ற வாழாத புகழ் இல்லாமல் வாழ்பவரின் உடலை தாங்குகின்ற வளம் மிக்க நிலமானது. ஓகே, அடுத்த குறளை சொல்லுங்க நீங்க. வசை ஒலிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒலிய வாழ்வாரே வாழாதவர். அது என்னது? அது சுகம் சொல்லுங்க பாப்போம். புகழோடு வாழாதவர்கள் உயரோடு கருதப்படுவார். உயிருள்ளவர்களாக கருதப்படுவார், வாழ்பவர்களாக கருதப்படுவார், வாழ்கின்ற கருதப்படுவார். ஆனால் புகழோடு வாழாதவர்கள் உயர் இருந்தாலும் உயிரம்மா உயிர் இருந்தாலும் இல்லாதவர்களாக கருதப்படுவார். அவ்வளவு கட்டிக்கார். இப்ப சொல்ல போறீங்க, துர்கா. சொல்லுங்கம்மா. வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொன்றது பொறுத்த நிலம். புகழ் இல்லாத புகழின் உடம்பை தாங்குகின்ற புகழ் இல்லாத ஆட்களின் உடம்பை தாங்குகின்ற, அப்படி சொல்லலாம். சரினா புகழ் இல்லாமல் இருக்கிற ஆட்களின் உடம்பை தாங்குகின்ற என்று நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க கருத்து சொல்றது, புகழ் இல்லாத ஆட்களினுடைய உடம்பை தாங்குகின்ற, புகழ் இல்லாத ஆட்களினுடைய உடலை தாங்கக்கூடிய நிலம். அதின் வளம் அது நல்லா இருக்குமோ? இல்லை, நல்லா இருக்காது. அதின் வளம் குறையும். அது என்ற வளம் குறையும். அவ்வளவுதான். அடுத்தது, வசை ஒலிய வாழ்வாரே வாழ்வர். வாழ்வாரே வாழ்வார். எல்லாரும் கவனிங்க, வாழ்வாரே வாழ்வார். வசை ஒலிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒலிய வாழ்வாரே வாழாதவர். புகழோடு வாழ்பவரே உயர் வாழ்வர். ஆனால் புகழ் இல்லாதவரே வாழ்பவரே புகழ் இல்லாமல் வாழ்பவர். புகழ் இல்லாமல் வாழ்பவரே இரண்டும் இறந்தவராக கருதப்படும். இறந்தவராக கருதப்படுவார். அம்மா இறந்தவராக கருதப்படுவர். என்ன சொல்ல போறீங்களோ? நடுரா சொல்லுங்கம்மா. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யார்க்கே பொறுத்த நிலம். திருப்பி சொல்லுங்க. வசையொலிய வாழ்வாரே வாழ்வார். வசையொலியே வாழ்வாரே. வசையொலிய வாழ்வாரே வாழ்வார். இசையொலிய வாழ்வாரே வாழாதவர். வாழாதவர். நல்லா இன்னும் விழுக்கணும். வாழாதவர். நீங்க முதல் சொல்லு, கிளீனா சொல்லுங்க. குறைத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.